அந்த மாதிரி நான் அந்த இதை விட்டுட்டேன். மற்றபடி ஒவ்வொரு கேரக்டருக்கும் அவங்க வந்து நாங்கள்லாம் ஒரு யூனிட் ஆகிட்டோம். அப்புறம் ஓகே, நல்லது கெட்டதை ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்து கொள்வதும், இந்த காட்சியை இப்படி பண்ணிட்டா என்னன்னு சொல்லும்போது, நான் எழுதினேன், நானும் ஒரு ரைட்டர், எனக்கு சக்ஸஸ் ஆகிருக்கு, 3 லாங்குவேஜில் சக்ஸஸ் ஆகிருக்கு, அதை ஏன் சார் மாற்றலைங்கன்னு ஒரு வார்த்தை அவர் கேட்டது கிடையாது. நல்லா இருந்ததுன்னா அதை ஏற்றுக்குவார், ஓகே, பிடிக்கலன்னா அது வேண்டாமே அப்படின்னு அவ்வளோ கேஷுவலாக போச்சு அது. அதனால தான் கிளைமேக்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் திருஷ்யத்தில் அதோடைய போக்கும் அதான இதான அதுன்னு சொல்கிறவங்களும் இருப்பாங்க, அது மேம்போக்காக பார்க்குறவங்க. கொஞ்சம் ஆழச்சென்று பார்த்தேன்னா அந்த ஜார்ஜ் குட்டிங்கிறவர் வந்து கெட்டிக்காரர், தற்காப்பு மிகுந்தவர், அன்பு உள்ளவர். ஆனால் நல்லவனான்னு கேட்டால் ஒரு டவுட் வரும். அவன் குற்றத்தை உணர்ந்தானா அது இருக்கலாம், பட் நல்லவனான்னு கேட்டால் குடும்பம்னு வரும்போது நல்லவனாவது கெட்டவனாவது அதை காப்பாற்றிருக்கான் அப்படிங்கிற ஒரு நியாயம்தான் வரும். ஆனால் இதில் பார்க்கும்போது உங்களுக்கு சுயம்பலிங்க நல்லவன் வம்புல மாட்டின்ட்டான். அவன் செய்த குற்றத்துக்கான அந்த பாவம்ங்கிறது தெரியும். ஹீ ஃபீல்ஸ் இது ஒரு பாவச் செயல், இது ஃபர்ஸ்ட் டெட்லி சின் என்று ஜார்ஜ் குட்டி தான் அதை உணர்ந்திருக்கணும். ஃபர்ஸ்ட் டெட்லி சின் பைபிள் படி அதை விட ஜாஸ்தி உணரக்கூடியவனாக சுயம்பலிங்கத்தை உருவாக்க முடிஞ்சது. எமோஷனல். ஏன்னா ஐ ட்ரூலி பிலீவ் மர்டர் பண்ணக்கூடாது, அது எத்திக்கலி ராங்கிறத விட எ பார்ட் ஆஃப் மீ டைஸ் வினைக்கில். என்னுடைய படம் எதுவாக விரும்பாண்டி எடுத்துக்கிட்டாலும் சரி, தேவர் மகன் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஹேராம் எடுத்துக்கிட்டாலும் சரி, கொலை பண்ணிட்டு நிம்மதியாக கோர்ட்டை மாற்றிடலாம். ஓகே, பட் நிம்மதியாக நீ வாழ முடியாதுங்கிறது தான் என்னுடைய மாரல் ஆஃப் மை லைஃப் ஸ்டோரி. அது எல்லா இடத்துலையும் திரும்ப திரும்ப அது நிகழ்ந்து இருக்கும். கொலையை பற்றின வாசகங்கள் வரும் பொழுதெல்லாம் அதை பற்றி சொல்லணும்னு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டு. அதில் அதுக்கு இடம் கொடுத்தாரு இந்த டைரக்டர். என்றென்றும் நானும் ஜெயமோகனும் அதுக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம். அதில் ஜெயமோகன் வந்து என் வரி நான் எழுதியிருக்கேன், இதில் 4 வரியை விட்டுட்டிங்களே அப்படின்னு கேட்கவே இல்லை. உடைச்சி தான் பண்ணியிருப்போம் அது இதில். ஓகே, அந்த பேசும்போது இந்த கோர்வையாக எடுத்து நான் மனப்பாடம் பண்ணுற பழக்கம் வந்து எனக்கு ரொம்ப இந்த உத்தம வில்லனில் இரண்ய நாடகம் மாதிரி இருந்தால் தான் மனப்பாடம் பண்ணுவேன். அப்போ இது லைவ், அது டயலாக்ஸ் இதெல்லாம்? ஆமாம், கிட்டத்தட்ட லைவ். நீங்கள் தோணுது பேசுகிறீங்கன்னு நீங்களாங்க, தட் இஸ் ரெலவெண்ட்டாக இல்லை, அதுதான் பிராண்டோலாம் பண்ணுற விஷயந்தான். அது சிவாஜி சாரும் பண்ண விஷயந்தான், புதுசு ஒன்றும் இல்லை. இது இந்த துறைக்கு பெரிய நவீனம்னு சொல்ல மாட்டேன், பட் நல்ல நடிகர்கள்லாம் பண்ணுறதுன்னு எனக்கு தோன்ற விஷயம் அது. அதை அந்த கோர்வை இதுதான். இதுக்கு அடுத்தது லைன் இது. நல்ல பேச்சாளர்கள் கூட அந்த லிஸ்ட் இருக்கும், டேபிள் ஆஃப் டிஓசி இருக்கும், அந்த டிராவல் கரெக்டாக இருக்கும். பட் அதை எப்படி போவாங்கன்னு சொல்ல முடியாது. அந்த ஒரு சுதந்திரத்தை எல்லாருமே கொடுத்தாங்க சுற்றி இருந்தவங்க. இப்போ சுகாதான் அந்த ஆக்சண்ட் எல்லாம் பார்த்துக்கிறவர், ஓகே, அதை மாத்திரம்தான் அவர் கவனிச்சுட்டே இருந்தார். அது வந்து இந்த ஆக்சண்ட்னால கெட்டு போயிடக்கூடாதுங்கிறதுனால டப்பிங்கில் ஏதாவது இருந்ததுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ரொம்ப அதை அழுத்தாதீங்க, உணர்ச்சிக்கு முதலிடம் அப்படின்னு தற்காப்புக்கு எல்லாம் பண்ணிக்கிட்டு இன்னொரு ஆல்டர்னேட் உங்களுக்கு பிடிக்கலன்னா இன்னொரு ஆல்டர்னேட் உங்கள் ஒரிஜினல் படி பண்ணிடலான்ட்டு 2 விதமாகவும் இந்த பாபநாசம்ங்கிற பேர் வச்சுக்கிறதுனால பாபநாசத்தை பற்றின ஒரு மென்ஷனும் இருக்கணும். அதுக்கு எங்கே நகர போகிறேன் என்னங்கிறத இது பண்ணிட்டு அவங்க எடுத்த விதமும் க்ளோஸ்அப் வேணுமா வேண்டாமா, அவங்க பேசும்போது என் க்ளோஸ்அப் வேணுமா, நான் பேசும்போது அவங்க க்ளோஸ்அப் வேணுமாங்கிறதெல்லாம் ஒரு பெரிய டெக்னிக்கல் முடிவு தானே அது. ஓகே, அது நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் படம் அங்கேயே பார்க்குற வசதி இப்போ இருக்குது. ஓகே, அதனால் அதை பார்த்துட்டு இல்லை எனக்கு வேணாம், ஷூட்டிங் முடிஞ்சிடுது எனக்கு அப்படின்னாரு டைரக்டர். இதோட முடிஞ்சது அவ்வளோதானே, இல்லை இன்னும் அந்த க்ளோஸ்அப் எடுத்துடலாமா உங்களுக்கு கேது, ஐ எம் சாட்டிஸ்ஃபைடு, இது போதும் அப்படின்னாரு. அதெல்லாம் ஒரு உதாரணம். தவிர எல்லாரும் கண்ணும் நனைந்திருந்தது, என்னுடைய கண் உள்பட. சுயம்பு லிங்கத்துடைய அழுகை வந்து பொய் இல்லை, நடிப்பு இல்லை. அதை தான் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அது மாதிரி குவைட் ஆஃபன். ஏன்னா ஐ பிகம் தட். ஏன்னா நம்ம அது எப்படி அது கொஞ்சம் முட்டாளகடி மாதிரி இருக்கார் நீங்கள். அது வந்து இழவு வீட்டுக்கு போனால் செத்தவர் உங்களுக்கு குறைவாக இருக்க வேண்டியதில்லை,
அந்த சூழலில் அழுக வந்துடும். கரெக்டு. ஓகே. அதுதான் என்னை பொறுத்தவரையிலும் என்ன சினிமா நடிப்பு. அதில் சுயம்புலிங்கம் நான் நல்லன்னு தெரிஞ்சால் கூட சுயம்புலிங்கத்துக்காக அழும் அழுகை அது. ஆஃப்டர் திஸ் டீட் இது மாதிரி இந்த ஒரு மர்டர் ஒன்று ஆனதுக்கு அப்புறம் அப்படின்னு வரும்போது